அப்போ அந்த அம்மாவுக்கு 2 குழந்தைகள், ஜான்வி இப்படி 2 குழந்தைங்க. அவர்கள் பெரியதாக வருகிற பொழுது நான் இனிமேல் என்னுடைய உழைப்பை இந்த சொத்துக்களை எல்லாம் நான் இழக்க விரும்பலை. எனக்கு எதிர்கால திரைப்பட வாழ்க்கை முடிந்த பிறகு நான் அமைதியாக வாழ போகிறேன். அமைதியாக வாழுகிற பொழுது என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு என்னுடைய உழைப்பு சொத்து அது எல்லாமே பாதுகாக்க வேண்டி இருக்குன்னு போனி கபூரோட முரண்படுது. போனி கபூர் மீண்டும் திரைப்படம் எடுக்கணும்னு விரும்புகிறார். இந்தியிலாம் பல கோடி ரூபா பட்ஜெட், லட்சத்துக்கெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ பல கோடி பட்ஜெட்னா ஸ்ரீதேவியுடைய சொத்துக்கள் தான் மூலதனமாக வேண்டிய சூழல் வருது. இது கணவன் மனைவிக்கு முரண்பாடு வருது. இப்போ நீங்கள் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவே அந்த சொத்துக்களுக்கான பிரிவு தான். கமலஹாசன் எல்லா மனைவிகளோடும் பிரிவதற்கு காரணமே அந்த சொத்துக்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சொத்து தகராறு பெருசாக, சிவாஜி குடும்பத்தில் சொத்தெல்லாம் இன்னைக்கு இப்போ ஏலம் போயிடுச்சு. வீடே வந்து அவங்க இருந்த வீடே ஏலத்துக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு காலகட்டத்தில் திரைப்பட நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு உலகத்திலேயே சஞ்சரிப்பார்கள். நீங்கள் நிஜ உலகத்துக்கு வரும்போது எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடும். நீங்கள் கௌதமியுடைய சொத்து பாஜக இருந்த பொழுது ஒருவனை விற்க சொல்லி கொடுக்குது, அவன் விற்றுட்டு ஆசையாக செட்டில் ஆகிட்டான். ஒரு 50 கோடி ரூபா சொத்து போச்சு. மீனாவுடைய இத்தனை ஆண்டு காலம் உழைப்பு நீங்கள் பராமரித்து அத்தனை பேர் வச்சுக்கிட்டான். அந்த அம்மா டெல்லியில் பிஜேபியில் போய் முருகன்கிட்ட சொல்லி அந்த சொத்தையெல்லாம் மீட்பதற்காக பெரும் போராட்டம் இப்போ வரைக்கும் நடத்திட்டு, உழைச்சு முடிந்து உழைத்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அடுத்த கட்ட போராட்டம். அப்புறம் எதுக்கு இவ்வளோ உழைச்சி இவ்வளோ சொத்தை வாங்கணும்? இதே நிலைமை தான் ஸ்ரீதேவிக்கு.